வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தமிழக முதல்வரை சந்தித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர். பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. மத்தியில் அமையவுள்ள மோடி தலைமையிலான ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. ரயில் வரும் நேரம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றால் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம். இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி கூட்டணி கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், ஹனிபால் கென்னடி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், எஸ்.பி. சிவக்குமார், முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை தமிழக அமைச்சர்கள் மற்றும் தமிழக திமுக தலைவர்கள் நேரடியாக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆலன் ஆதித்யா வித்யாஷ்ரம் குருகிராமில் நீட் 2024 முடிவுகள் கொண்டாட்டம். குருகிராம் ஜூன் 7, 2024 நீட் 2024 முடிவுகளில் தங்கள் மாணவர்களின் மிக சிறந்த சாதனைகளை கொண்டாடும் விதமாக ஆலன் ஆதித்யா வித்யாஷ்ரத்தின் குருகிராம் வளாகம் இன்று மகிழ்ச்சியுடன் நிரம்பியது. மொத்தம் 24 மாணவர்கள் 650க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மேலும் 62 மாணவர்கள் 720 மதிப்பெண்களில் 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இது இந்த நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். இந்த விழாவில் ஆதித்யா வித்யாஷ்ரம் நிறுவனர் திரு ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். தெற்கு மண்டல தலைவர் திரு மகேஷ் யாதவ் மற்றும் மைய தலைவர் சௌரப் திவாரியுடன் இந்த மதிப்பு மிகுந்த விருந்தினர்கள் நீட் சாம்பியன்களை கௌரவமாக பாராட்டி அவர்களின் கடின உழைப்பையும் நேர்த்தியும் பாராட்டினர். நீட் 2024 எங்கள் மாணவர்களின் மிக சிறந்த செயல்பாட்டால் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் என்று நிறுவனர் விழாவில் கூறினார். அவர்களின் வெற்றி அவர்களின் பெருமைக்கும் எங்கள் நம்பகமான ஆசிரியர்கள் அளிக்கும் உறுதியான ஆதரவுக்கும் சான்றாகும். தெற்கு மண்டல தலைவர் மகேஷ் யாதவ் மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி எதிர்கால முயற்சிகளில் சிறந்த நிலைப்பாட்டை தொடருமாறு அவர்களை ஊக்கமளித்தார். மைய தலைவர் சௌரப் திவாரி மேலும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மருத்துவத்துறையில் மாணவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கொண்டாட்டம் நீட் சாம்பியன்களின் எதிர்கால வெற்றிகரமாக மனதார பாராட்டிய பிறகு நிறைவடைந்தது. இளம் மருத்துவ வல்லுநர்களாக மாறுவதற்கான பயணத்தில் இந்த திறமையான மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் முழு ஆலன் ஆதித்யா வித்யாஷ்ரம் சமூகமும் சேர்ந்து கலந்து கொள்கிறது. I'm Mahesh Yadav. I'm a zonal head of Ellen Career Institute South India Centers, and this year NEET result is a fantastic result. Total Pan India 2 and 6 means 26 students scored 720 out of 720 and got All India rank 1. Ellen South, we have a Shailaja. She scored 720 out of 720. She also scored All India rank 1. And from South India, we have got 22 students who scored more than 700. So this time paper was easy and students score very, very good. And this time from the Pondicherry, from Aditya Vidya Ashram and Ellen campus, we have got fantastic result of these 5-6 years along if I see the journey. So more than 62 students who secured
600 and above marks, most probably all the student will get the JIPMER Pondicherry only. மத்தியில் அமையவுள்ள மோடி தலைமையிலான அரசு குறை பிரசவம், ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. புதுச்சேரியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தொகுதியில் தோற்றதால் தார்மீக பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என நாராயணசாமி வலியுறுத்தல். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது, மாநில கட்சிகளுக்கு அடிபணிந்து மோடி பிரதமராகின்றார். இது பாஜகவிற்கு மிகுந்த அவமானம் என்றும், மோடி சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமர் பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது. தற்போது பதவியேற்கும் புதிய ஆட்சி குறைப்பிரசவம்தான், 5 ஆண்டுகள் நீடிக்காது. கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என நாராயணசாமி கருத்து. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கை ஓங்கியுள்ளது. அதனால்தான் வைத்திலிங்கம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 28 தொகுதிகளில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார். முதலமைச்சர் தொகுதி உள்ளிட்ட ஆளும் அரசின் அமைச்சர்கள் தொகுதிகள் அனைத்திலும் தோல்வியுற்றுள்ளனர். இது புதுச்சேரி மாநில மக்கள் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கையில்லை என்பது தெளிவாகின்றது. இந்த ஆட்சியில் ரெஸ்ட்ரோ பார் உரிமம் வழங்குவதில் முதலமைச்சர் லஞ்சம் வாங்குகின்றார். பொதுப்பணித்துறை டெண்டரில் கமிஷன், ரேஷன் கார்டு வழங்குவதில் லஞ்சம், குப்பை வாரும் டெண்டரில் ஊழல், முறைகேடுகள், 6 மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க லஞ்சம் பெறப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பார்கள் அதிகம் வந்ததால், குடித்துவிட்டு சாலைகளில் கும்மாளம் போட்டதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் போனது. குடித்து வாகனம் ஓட்டி பலர் உயிரிழந்துள்ளனர். இதை முதலமைச்சர் ரங்கசாமி காது கொடுத்து கேட்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளனர். ஆகவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்வார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் ரோ நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமூர்த்தி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் ஜவஹர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்கின்றன. நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரெமி எட்வின், தமிழ் பிரியன், மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா, உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், நிர்வாகிகள் ராஜா, ராஜி, ரமேஷ், கல்யாணசுந்தரம், சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், ரவீந்திரன், வேலவன், கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், திராவிடமணி கோ தியாகராஜன் என்கிற ராஜா, சிவக்குமார், சக்திவேல், மணிகண்டன், கலிய கார்த்திகேயன், சத்தியவேல், அணிகளின் அமைப்பாளர்கள் எஸ்பி மணிமாறன், சீனு, மோகன்தாசு, செந்தில் முருகன், முகமது ஹாலிது, வீரயன், மதிமாறன், செல்வநாதன், டாக்டர் ஆனந்த், ஆரோக்கியராஜ், கோதண்டபாணி, காயத்ரி, ஸ்ரீகாந்த், மாநில துணை அமைப்பாளர்கள் அகஸ்டின் சித்து, விஜி என்கிற வெங்கடேசன், கலிமுல்லா, ரபேல் கலிவரதன், சந்தோஷ், அன்பழகன், தேவேந்திரன், பிரியதர்ஷினி, முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், உருளையன்பேட்டை தொகுதி பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிக்கு நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு முதல் பரிசாக 25,000 ரூபாய் மற்றும் 2ஆம் பரிசாக 15,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் கேடயம் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளனர். கீழே வச்சிருங்களா? அக்கா அக்கா அக்கா
கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சார்பாக மிக எழுச்சியாக இந்த விளையாட்டு போட்டியை கையுங்க கொஞ்சம் பிளேட் வாங்குறீங்க புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பைக் ஷோரூமில் நோட்டுமிட்டு நள்ளிரவில் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் ஜாவார் பைக் ஷோரூம் நடத்தி வருபவர் சாகர். வழக்கம் போல் கடந்த 3ஆம் தேதி இரவு ஊழியர்கள் ஷோரூமை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றனர். மறுநாள் காலை வந்தபோது ஷட்டர் உடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மேஜை டிராயர் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் 15,000 ரூபாய் திருடு போயிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இதுகுறித்து பைக் ஷோரூம் மேலாளர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் ஷோரூமில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சாவகாசமாக இரவு 7 மணி அளவில் மர்ம நபர் கடை முன்பு வந்து நோட்டமிடுவதும் பின்பு நள்ளிரவு நேரத்தில் பைக் ஷோரூம் ஷட்டரை உடைத்து உள்ளே சென்று ஆற அமர்ந்தும் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு கல்லாப்பெட்டியை உடைத்து அதிலிருந்த 15,000 எடுத்து செல்வது பதிவாகி இருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் திருடனை தேடி வருகின்றனர். ரயில் வரும் நேரங்களில் மூடியிருக்கும் ரயில்வே கேட்டை கடந்தால் 6 மாதம் சிறை, 5,000 50,000 வரை அபராதம். புதுவை ரயில் நிலையத்திலிருந்து தினம்தோறும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் புதுச்சேரி விழுப்புரம் மார்க்கத்தில் செல்கின்றன. இதில் வாரம் புதன்கிழமை மட்டும் விழுப்புரத்திலிருந்து 7 ரயில்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 8 ரயில்கள் என 15க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் புறப்பட்டு செல்கின்றன. இதனால் ஒரு வாரத்திற்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் புதுச்சேரியிலிருந்து செல்கின்றன. அந்த வகையில் புதுவை கடலூர் சாலையில் கடலூர் செல்வதற்கும் மற்றும் கிராம பகுதியில் செல்வதற்கும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் சென்று வருகின்றன. இந்த சாலையில் மத்தியில் இருவேறு இடங்களிலும் ரயில் நிலைய தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காலை முதல் இரவு வரை ரயில்கள் வந்து செல்லும் நேரத்தில் இந்த 2 ரயில்வே தடுப்புகளும் உரிய எச்சரிக்கை மணி அடித்த பிறகு மூடப்படும். ரயில்வே தடுப்பு கதவுகளை முழுவதுமாக மூடப்பட்ட பின்பும் தடுப்புக்குள் நுழைந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் விபரீத பயணத்தை மேற்கொள்கின்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை ரயில்வே அலுவலர்களும் பொருட்படுத்தவில்லை. இதனால் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் ரயில் வருவதற்கு முன்பு தடுப்புக்குள் நுழைந்து ஆபத்தான பயணம் செய்கின்றனர். அவ்வாறு செல்லும் போது பல விபத்துகளும் ஏற்படுகின்றன. இதுபோன்று ரயில்வே தடுப்பு கதவுகளை மீறி செல்பவர்கள் மீது ரயில்வே நிர்வாகம் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக இருந்தது. மேலும் இதுபோல் பயணம் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று இதுகுறித்து நாம் ரயில்வே அதிகாரியிடம் கேட்டபோது ரயில்வே கேட்டுகள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி செல்பவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என கூறினார். சாலையில் RO வாட்டர் அமைத்த தாகூர் அரசு கலை கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியில் விளையாடுபவர்களுக்கு வசதியாக அப்பகுதி தாகூர் அரசு கலை கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கல்லூரி வளாகம் வெளியே RO வாட்டர் சிஸ்டத்தை நிறுவி அதனை திறந்து வைத்தார். இது அப்பகுதியில் செல்பவர்களிடையே வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்லாமல் கல்லூரி முதல்வருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த அரசு கல்லூரியில் தற்போது முதல்வராக உள்ள சசிகாந்த தாஸ் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே தன்னுடைய முழு முயற்சியால் கல்லூரிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் அமைதியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்களின் உதவியோடு கல்லூரி சுற்றியும் வனக்காடுகளை அமைத்து பராமரித்து வருகிறார். இங்கு பல வகையான மரங்கள், பழவகை மரங்கள், பறவைகள், முயல் போன்ற விலங்குகள் ஆகியவை வளர்க்கப்பட்டு வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை குவிந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக
கல்லூரி வளாகத்தின் வெளியே நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் நடைப்பயணம் சென்று வருகின்றனர். மேலும் அங்கு சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு வசதியாக அப்பகுதியில் குடிதண்ணீர் வசதிகள் ஏதும் இல்லை. இதனால் அப்பகுதியில் நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் விளையாடுபவர்கள் குடித்தண்ணீருக்காக அலைய வேண்டிய சூழல் உள்ளது. இதனை பார்த்த தாகூர் அரசு கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் தனது முயற்சியில் கல்லூரி நிதியிலிருந்து கல்லூரிக்கு வெளியே RO வாட்டர் சிஸ்டத்தை நிறுவியுள்ளார். அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்கள் வசதிக்காக கல்லூரி சார்பில் நிறுவப்பட்டுள்ள RO வாட்டர் சிஸ்டத்தை துவக்கி வைத்தார். உடன் கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் இருந்தனர். இதன் மூலம் அப்பகுதியில் நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் விளையாடும் சிறுவர்கள் இளைஞர்கள் பலர் பயன்பெற உள்ளனர். மேலும் அப்பகுதியில் பறவைகள் விலங்குகளுக்காகவும் தண்ணீர் தொட்டியை அமைத்துள்ளார். கல்லூரி முதல்வரின் இந்த சேவையை அவ்வழியாக செல்பவர்கள் பாராட்டி வருகின்றனர். When everyone was talking about the plantation, I thought that along with the plantation, we should talk of water also. Water I'm bringing it, okay? வணக்கம். இன்றைக்கி வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே இருக்கே. வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டேலே நான் ஒரு தாட் பண்ணி வச்சுக்கி இதை புதுசாக ஒரு ஒர்க் பண்ணல. இன்றைக்கி நிறைய டைம் பிளான்டேஷன் பண்ணி, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்ன இருக்கே, ஒரு டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் லாஸ்பேட்லே ஒரு பெரிய ஏரியா இருக்கே. அந்த ஏரியாலே காலையிலே ஈவினிங்லே நீங்கள் பார்த்துட்டிங்களா ஒரு 500 to 1000 of people they go on morning walk. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு வில் ப்ரொவைட் RO ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. உலக கடல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையை சுத்தம் செய்த இளைஞர்கள். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா மாநிலம் என்பதால் வார இறுதி நாட்களில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அவ்வாறு இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பயன்படுத்தும் பொருட்களை கடற்கரையில் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் கடற்கரை முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. மேலும் சுற்றுலா மாநிலமான புதுச்சேரியை தூய்மையாகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலக கடல் தினத்தை முன்னிட்டு இம்பாக்ட் குரு ஃபவுண்டேஷன் என்கின்ற தனியார் அமைப்பு மற்றும் ஈரம் கல்வி கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் சார்பில் கடற்கரை முழுவதும் தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் என 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணி மேற்கொண்டனர். இந்த ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் தலைமையில் ஈரம் நிறுவனர் யேசுதாஸ், ஒருங்கிணைப்பாளர் மதன், ஸ்ரீராம் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ID கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy,
டிப்ளமா இன் ஆப்தோமாலஜி. அட்மிஷன் நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th பாஸ், +2 பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் எனி டிகிரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் பல வழக்குகளுக்கு சமரச அடிப்படையில் தீர்வு காணப்பட்டது. சத்யராஜ் நடித்த வெப்பன் திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது. ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்த வெப்பன் திரைப்படம் நாடு முழுவதும் வெளியானது. அதன்படி புதுச்சேரி ஜீவா ருக்மணி திரையரங்கிலும் சத்யராஜ் படம் வெளியானது. இதனையொட்டி புதுவை மாநில சத்யராஜ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் சத்யராஜின் கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் படம் வெற்றி பெற வாழ்த்தினர். தொடர்ந்து படம் பார்க்க வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியதோடு இலவசமாக டிஷர்ட் மற்றும் படத்துக்கான டிக்கெட்டையும் இலவசமாக வழங்கி அசத்தினர். சத்யராஜ் படம் குறித்து அவரது ரசிகர்கள் கூறும் பொழுது, கமல், ரஜினிகாந்தை விட சத்யராஜ் இந்த படத்தில் இளமையாக இருப்பதாகவும் மிகவும் அருமையாக இந்த படத்தில் நடித்துள்ளார் என்று தெரிவித்தனர். அவரது பாணியிலே படத்தில் நடித்திருக்கிறார். படம் சிறப்பாக அமைந்துள்ளது என்று தெரிவித்த அவர்கள், விஜய், அஜித் படங்களை பார்ப்பதை விட சத்யராஜ் படத்தை பார்க்கலாம், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று குறிப்பிட்டனர். ஒரு கட்டத்தில் சத்யராஜ், கமல், ரஜினிகாந்த் படங்கள் என்றால் தியேட்டர் முன்பு கூட்டம் அலைமோதும். இன்று வரையிலும் அந்த மவுசு குறையாமல் அதைவிட அதிகமான கூட்டங்கள் இன்று தியேட்டர் முன்பு கூடினாலும் ஆர்வமாகவும் 80 கிட்ஸ், 90 கிட்ஸ் முதல் 2K கிட்ஸ் வரை அனைவரும் தியேட்டருக்கு வந்து சத்யராஜ், கமல், ரஜினி படங்களை பார்த்து வருவது மிகவும் வரவேற்கக்கூடியது. வணக்கம். புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம், சத்யராஜ் ரசிகர் மன்றம் சார்பாக இன்று வெளியாகி உள்ள வெப்பன் திரைப்படத்தினுடைய எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்கும்போது. ஏன்னா படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமலை விட எங்கள் தலைவர் சத்யராஜ் இன்னமும் இளமையாக நடிச்சிட்டு இருக்காரு. அது வெப்பன் படத்தை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தமிழகத்தில் NDSO அமைப்பின் நிறுவனர் பிரபாகர் தலைமையில் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு குடைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் NDSO அமைப்பின் நிறுவனர் பிரபாகரன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சமூக பணிகளை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றிணைந்து செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் MN காயத்ரி சாரிட்டிஸ் உதவியுடன் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மழை வெயில் தாங்கக்கூடிய குடைகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட NDSO ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா மூலம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நிர்வாகிகள் அஜய்குமார், விஜயகாந்த், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு
பொதுமக்களுக்கு குடைகள் வழங்கினர். டீசல் இல்லாமல் பிரதான சாலையில் நின்ற லாரி அரை மணி நேரமாக விருத்தாச்சலம் நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் நாளுக்கு நாள் வாகனங்களில் பெருக்கம் அதிகரித்து வருவதால் சாலையை கூட கடக்க முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் விருத்தாச்சலம் நகரத்தின் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய கடைவீதி 4 முனை சந்திப்பில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று டீசல் இல்லாமல் நடுரோட்டில் நின்றது. இதனால் கடைவீதி போஸ்ட் ஆபீஸ், தென்கோட்டை வீதி, விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் செல்லும் வீதி, பாலக்கரை மேம்பாலம், ஜங்ஷன் சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுட்டெரிக்கும் வெயிலில் வாகன ஓட்டிகள் தவழ்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் நீண்ட நேரம் போராடினர். ஒரு கட்டத்தில் லாரிக்கு டீசல் நிரப்பி புறப்பட்டு சென்ற பின்பு போக்குவரத்து நெரிசல் கட்டுக்குள் வந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வரை சந்தித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர். பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. மத்தியில் அமையவுள்ள மோடி தலைமையிலான ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. ரயில் வரும் நேரம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றால் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.